பார்ட் 3 கதை. அஸ்வின் நடிச்சிருப்பாரு. நல்ல இந்த பம்பர கண்ணாலே ஸ்ரீகாந்த் மாதிரி நடிப்பு பேச்சு எல்லாமே அவர் இல்லாத குறைய தீர்த்துட்டு இருக்காரு போல் இருக்கு. ப்ளஸ் அந்த ரூம்மேட் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. ஒருத்தன் சடை வச்சுட்டு ஜிம்பாடி மாதிரி இருப்பான் ஒரு ஃப்ரெண்டு. இன்னொருத்தன் ஏதோ இந்த மிச்சர் மாதிரி சைட் டிஷ் தொட்டுக்கிட்டு பானிபூரியில் சரக்கு ஊற்றி குடிச்சிட்டு ஃபுல் டைம் போதையா இருப்பான். இதில் ரூம்னாலே இப்படி தானா? இப்போ எந்த ரூம்ல இவன் என்னமோ அந்த பழைய மீட்டர்லேயே எல்லாமே ஒரு செட்டு அப்படியே லோ புவரா இருக்கும். மேக்கிங் ரொம்ப புவரா இருக்கும். அது வந்து இந்த ஹவுஸ்மேட்டு இதுக்கு முன்னாடி தம்பிராமையா இது வந்து இந்த ஆண் பாவம் பொல்லாதுன்னு ஒன்று வந்தது இல்லை ஒரு படம். அதுல 2 சீன்ல சொல்லி புரிய வச்சிருப்பாங்க இடம் பொருள் எவரில் ஆடை சுதந்திரத்தை. அது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லா அது ஒரு கதை மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. அதோட காப்பி தான் இது. இது வந்து இந்த அஸ்வின் பண்ண 3வது பார்ட் வந்து ஹவுஸ்மேட்டுன்னு ஒரு படம். இந்த செவுத்தை வச்சு இப்போ வந்து பாருங்க 2025ல அதோட இது இருக்கும். இவர் வந்து ஒரு சிம் கார்டு ஒன்று கிடச்சிரும். ஃபோன் பண்ணுவார். 2050 ஃபார்வேர்டாக அந்த கால் போவோம். அதுலேருந்து ஒரு லவ், அங்கேருந்து ஒரு பொண்ணு பேசும். இவர் அடியை இதுக்கு முன்னாடியே ஜிவி பிரகாஷ் வச்சு இந்த ஃபேண்டசி பண்ணார். அதோட இது இருக்கும். இது எப்படின்னா டைலாக் சிரிப்பி மாதிரி ஒரு 60கள் 70களில் வந்து பழைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு பட்டிமன்றம் இந்த பஞ்சாங்க டைலாக்கா எல்லாம் எழுதி வச்சிருக்காரு காலங்காலமாக உள்ளதை. சீனாவது புதுசாக இருக்கணுமென்ட்டு தான் இப்போ உள்ள ஆண்பாவம் பொல்லாது ஹவுஸ்மேட் இந்த படத்தோட தழுவிடல வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. எதுவுமே ஒன்று கூட புதுசாக சூப்பர்ன்ற மாதிரி இருக்காது. எல்லாமே கணிச்ச சீன் தான். இது திரும்ப திரும்ப நானே சொல்றேனே, எனக்கு உங்களுக்கே அது இருக்கும். என்ன சொன்னதே சொல்றேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் உட்காந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும். இது யாருக்கான படம்னா பழைய நியூஸாக இருந்தாலும் பழைய பஞ்சாங்கமாக இருந்தாலும் நல்ல கருத்து தானே சொல்கிறாங்க. எத்தனை தடவைனாலும் போய் பார்க்கலாம், எத்தனை தடவைனாலும் கேட்கலாம். அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு மாதிரி ஆளுங்க திரும்ப திரும்ப போய் கூட இது பார்க்கலாம். மற்றபடி இது வந்து படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தா இவர் பார்ட் 3ன்னு ஒரு முடிக்கிறாரு. அடுத்து பார்ட் 4, 5 இப்படி தான் படங்கள் தான் ப்ளஸ்ஸாக ஆட் ஆகும் போல் இருக்கு. படத்தில் ப்ளஸ்ஸாக ஒன்றும் இல்லை. அடுத்த படமாவது கதையில் ஏதாவது ப்ளஸ்ஸாக இருக்கான்னு பார்ப்போம்.